வணக்கம் அப்ரஹாம். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கொக்கிர குளத்தில் புதிதாக வீடு கட்டும் பணியின் போது இன்று காலை தண்ணீர் நனைக்கும் போது, அந்த கட்டிடத்திற்கு தண்ணீர் நனைக்கும் போது மின்சாரம் தாக்கியதில் தண்ணீர் நனைக்க முயற்சி செய்த ஒருவரும் அவரை காப்பாற்ற சென்ற ஒருவரும் பலியான சம்பவம் திருநெல்வேலியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ரஹாம், இது குறித்து பாளையங்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கொக்கிர குளத்தை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவர் தனது வீட்டுக்கு முன்பாக கூடுதலாக ஒரு அறையை எடுப்பதற்காக கட்டுமான பணியை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அப்ரஹாம், இந்த நிலையில் அந்த கட்டடத்திற்கு இன்று காலையில் தண்ணீர் நனைக்கும் பணியில் அவரது மகன் சஞ்சய் என்ற வேலாயுதம் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் குதிரை என்று குறிப்பிடுவார்கள், ஏணி போன்ற ஒரு அமைப்பு. அதில் ஏறி நின்று, நமது விஷுவல்களை பார்த்தாலே தெரியும், அதில் ஏறி நின்று தண்ணீர் பாய்ச்ச முயற்சிக்கும் போது அந்த மோட்டாரில் இருந்து கசிந்த மின்சாரமானது அந்த குதிரை என்ற ஏணியில் பட்டு இவர் மேல் பாய்ந்திருக்கிறது. இதனால் சஞ்சய் என்ற வேலாயுதம் அலறி துடித்திருக்கிறார். இதை பார்த்த அருகில் நின்று கொண்டிருந்த ரவி என்பவர் ஓடி சென்று இந்த வேலாயுதத்தை காப்பாற்ற முயற்சி செய்த போது அப்ரஹாம் மிகுந்த சோகம். அவரும் மின்சாரம் தாக்கி இரண்டு பேரையும் மின்சாரம் தாக்கியது. உடனடியாக பக்கத்து வீட்டில் இருந்த மூன்றாவதாக மாரியப்பன் ஒருவர், அவரும் இவர்களை காப்பாற்ற சென்ற போது அவர் மேலும் மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அவர் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு வெளியே வந்ததால் அவர் தப்பியுள்ளார். அப்ரஹாம், இரண்டு பேரும் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அங்கு அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் இரண்டு பேருமே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மிகுந்த சோகத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது. பின்னர் அப்பகுதியில் சென்று நாம் நேரில் பார்வையிட்ட போது ஒரு புதிதாக ஒரு கட்டிடத்தை இந்த கட்டிட பணியில் மேற்கொண்டு வருகிறார்கள். மின்சார உயர்கள் தாறுமாறாக இருப்பதும் இந்த விபத்திற்கு ஒரு காரணம் என்று தெரிய வருகிறது. மின்சாரம் தாக்கி பலியான இரண்டு பேர் தவிர மற்றொரு மாரியப்பன் நம்மிடம் பேசும்போது இவர்கள் இரண்டு பேருமே மின்சாரம் தாக்கி அலறினார்கள். உடனடியாக நான் ஓடி வந்து அவர்களை காப்பாற்ற சென்றேன். எனக்கும் மின்சார ஷாக் அடித்தது. பின்னர் சுதாரித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்து விட்டேன். இப்பகுதியில் அடிக்கடி இது போன்ற மின் தடை ஏற்படுகிறது. பல்வேறு மின்சார ஒயர்கள் ஒழுங்கில்லாமல் இருக்கக்கூடிய காரணமாக பலமுறை மின் வாரியத்திற்கும் திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். இது எப்படி இருந்தாலும் அப்ரஹாம், இரண்டு பேர் இந்த சம்பவத்தில் பலியானது திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் மிகுந்த சோகத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தவிர பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே கடந்த சில நாட்களில் இரண்டு பேர், முன்னாள் ஆசிரியை ஒருவர், தற்போது பேனர் கட்டி கொண்டிருந்த ஒருவர் என இரண்டு பேர் பலியானதும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில நாட்களுக்கு முன்பாக 4 பேர் மின்சாரம் தாக்கி பலியானதும் மிகுந்த சோகத்தினை ஏற்படுத்தி வருகிறது. எதிர்பாராமல் ஏற்படும் இது போன்ற விபத்துகளுக்கு காரணமான மின்சாரத்துறை உடனடியாக மேல் செல்லும் மின் வயர்கள் ஒழுங்காக இருக்கிறதா என்ற முழு ஆய்வு பணியை மேற்கொள்ள வேண்டும் என பரவலான பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அப்ரஹாம்.